இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடிய திரு நாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடிய திரு நாமத்தின் ஆதரவில் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே பாடும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களாலே பாடும் ஓய்வின்றி பாடி துதிக்க பேர் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க பேர் மன்னவனே உமக்கு தனி மகத்துவமுள்ள பதவி பொறுக்கிறோம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவி பொறுக்கிறோம் எங்களுக்கு இத்தனை மாதயவனின் கிருபை எத்தனை ஆச்சரியம் இத்தனை மாதயவனின் கிருபை எத்தனை ஆச்சரியம் தின்னோதிர மதீனா திறந்த ஜீவ பத பணியா தின்னோதிர மதீனா திறந்த ஜீவ பத பணியா நின்னடியார்க்கு பிதாவே சந்நிதி திரவோமே சந்ததம் நின்னடியார்க்கு பிதாவே சந்நிதி திரவோமே சந்ததம் இன்றை தினமீதினம் ஆரம்பித்த கூடனே நாமத்தினா இன்றை தினமீதினம் ஆரம்பித்த கூடனே நாமத்தினா தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு உலகத்தில் யாருண்டு ஜீவநாதா நீரல்லால் எங்களுக்கு உலகத்தில் யாருண்டு ஜீவநாதா நீரே அன்றி பரத்தில் வேறே ஒரு திட்டமில்லை பரணே நீரே அன்றி பரத்தில் வேறே ஒரு திட்டமில்லை பரணே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடிய திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடிய திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். Hallelujah hallelujah hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். Holy One of Israel is very great in our midst. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்காலில் இருந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who can, let us be on our knees, lift up our hands, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். In all of the past days our God had been with us. கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This great grace bestowed, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் அறிந்திருக்கிறது போல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வேகமாய் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. As we all know, fastly approaching this earth is a night wherein no man can work. அதுதான் உபத்திரவ காலம் என்றும் அந்த கிறிஸ்துவுடைய காலம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். And we will know that is the tribulation period, the period of the Antichrist. அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு இந்த தந்திருக்கிறார். And even before that the Lord has given us this to publish the great name of our God. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Our God has promised, in all the places where they record my name, I will be there in their midst. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா நிறைவோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Yes, in order to bless us, our God with all fullness, who filleth all in all, is come into our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Our God whom we worship has a name far above all other names. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். A God who has conquered everything. அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். God who is exalted far above all heavens. பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணும்படி இந்த வேளையில் அவர் நம் மத்தியில் நம்மை தேடி வந்திருக்கிறார். He is come this seeking us that he might dwell among those who have a contrite heart. அந்த பெரிய தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தோடு சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That great God with his great name and power and authority is come in our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை
நமத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். And especially God's reign should be seen in fullness in every aspect. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Surrendering into the hands of God, let's all pray. தாவே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற தேவன் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடியால் கர்த்தாவே, எங்களுடைய முழு நாங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். கூட்டம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஷிடோ ரபகதுடபாலா ரபஹதுடாயில பௌத்துடாயில. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய நிறைவான ஆளுகை இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களே. ஆமென். ஆண்டவரே, எல்லா சத்துருடைய வல்லமைகளும் சிதறுண்டு போகும்படி எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில வல்லமையோடு எழுந்தருளி முழு கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should undertake for our songs. நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Voice of salvation is in the tabernacle of righteous. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கம்பீர சத்தத்தோடு பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். All the people of God with a voice of shout should sing and praises unto God. பாடும்போது ஒவ்வொருவருடைய ஆத்மாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, every one of our souls should shout and joy. பாட்டின் பகுதியெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்த எல்லா ஜனங்களையும் ஆவிக்குள்ளாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். God may undertake for the service of song and bring everyone into the spirit. Let us all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட எங்களுடைய ஆத்துமாக்களும் கம்பீரித்து மகிழும்படி எல்லாருடைய இருதயங்களையும் நன்றியினால் நிரப்போடு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் பாடி பாடி மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரித்து ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே எல்லா ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவிகளும் சாத்தாருடைய அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஷபாலா ரபகத்துராயில பௌத்தராவாலாரி ஓ ரபகத்துராயில எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இடமெல்லாம் உடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் ஒருபடப்பட்டு பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of our God that any should perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone should be saved. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone come to the knowledge of the truths. தேசம் சாலமாக இருக்கிறது, திரளான ஜனங்கள் காணப்படுகிறார். Land is vast and there are multitudes of people. பக்தியுள்ள தெய்வத்தை தேடுகிற எந்த மதத்தில் உள்ள ஜனங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்தித்து கொண்டு வரும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். People belonging to whichever religion, if they are godly, that the Lord might bring them to this place. Let us all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம், ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களை நீர் சுமந்து தீர்த்த தெய்வம், எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே, இதை அனுபவிக்க முடியாது இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்களை திறக்கவோ வேண்டிக் கொள்கிறோம்.
திரளான ஜனங்கள், பக்தியுள்ளவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உண்மையுள்ளவர்கள், ஆண்டவரே எல்லாரையும் நீர் வேறு பிரித்து கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, ஆங்காங்கு சடத்தோடு நீர் பேச வேணுமே, அவருடைய ஆவியை ஏவ வேணுமே. ஆமென். ஆண்டவரே, எல்லா நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த இடத்தில் தேடி வரும்படி ஜனங்களை உபக்கமாக நீர் இழுக்கவோடு வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இருக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்களுடைய ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை இந்த நாட்களிலே சந்தித்து இந்த கடைசி நாட்களில் நீர் வேறு விரித்து கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாரத்தின் எல்லையும் சாலமாக்கு என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சாலமான கூடாரத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கீடாக ஜனங்களையும் தருவேர் என்று சொன்னீரே. ஜனங்களை தாரும், திரளான ஜனங்களை கொண்டு வாரும், இந்த இடங்களை நிரப்புவீராக. ஓ ஜீசஸ், தடைகளை நீக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உடைய கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் கொண்டு வந்த திரளான ஜனங்களை எங்களுடைய விசுவாச கல்லால் காண்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord has brought multitudes of people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியிலே நிறைந்து ஆராதிக்கும் போது ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். Even as we worship, being filled in the Spirit, the Lord should command deliverance among the people. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். People needs be free from the power of sin. வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். People should be freed from the power of sickness. பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Should be delivered from the power of backsliding. பல வகையான பிரச்சனைகளோடு வருகிற ஜனங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். People coming with a variety of problems, they should be filled with the Spirit and receive deliverance. எல்லா விடுதலையையும் ஜனத்துக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். That the Lord might command all deliverance to the people. Let's all pray. தாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவர் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யார் யாருக்கு விடுதலை தேவையோ எல்லா விடுதலைகளை நீர் கொடுக்க முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவராயிலும் கட்டுகளோடு திரும்ப கூடாது. எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு ஜனங்கள் திரும்பி செல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆனபடியால் கர்த்தாவே, தேவ ஆவியானவர் சகல விடுதலையையும் ஜனத்துக்கு கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விடுதலையோடு ஜனங்களுமே ஆராதிக்கட்டும், தொழுது கொள்ளட்டும், விடுதலையோடு உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, கடந்து செல்லும் போது விடுதலையோடு எல்லா விதத்திலேயும் சுயாதீனமாய் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படி ஜனங்களை சந்திப்பீராக உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தர் அப்படியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord has done accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கர்த்தர் தர வேண்டும். God should raise up good testimony. ஜனங்களோடு கர்த்தர் பேச வேண்டும். God should speak to his people. பரலோகத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். Send his word from heaven. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். And words needed for everyone should proceed. தூது கொடுக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். His saint who delivers the message, the Lord should take him in his hand and use him. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I will break nations through thee. ஒவ்வொரு வார்த்தையும் சகல துஷ்ட வல்லமைகளை நொறுக்கி ஜனத்துக்கு விடுதலையையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும். Every word of God should break in pieces the evil forces and bring deliverance to the people. நல்ல சாட்சிக்காய் நல்ல தூதுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். For the good testimony and good message, let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை தந்து ஜனத்தை நீ பக்தி விருத்திக்குள்ளாக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். நல்ல தூதுகளை தந்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களை தொட்டு உம்முடைய வார்த்தையில் நாள் உமக்கு இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எடுக்க வேணுமே.
ஆமென். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக நீர் எடுத்து பாவிக்க வேண்டுமே. சகல துஷ்ட வல்லமைகளும் நொறுக்கப்பட வேண்டுமே. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமே. உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, அன்றைக்கு சிங்கத்தின் வாயில் இருந்தும் கரடியின் வாயில் இருந்தும் கோலியாத்தருடைய கையில் இருந்தும் ஜனத்தை விடுதலை ஆக்குறது போல எல்லா துஷ்ட வல்லமையிலிருந்து ஜனத்தை விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்கு ஏற்ற உடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The word of God, let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தவறான பிழையான உபதேசங்களினால் சிக்குண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இந்த தேசத்துல உண்டு. There are multitudes of people in the land who are entangled in false and erroneous teachings. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம், உண்மையுள்ள ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். In these last days, the Lord should set free all such faithful people. அப்படிப்பட்ட எல்லாருடைய விடுதலைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the deliverance of such people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தர வேண்டும். The Lord should send a great spiritual revival in that land. திரளான ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி அநேகர் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். There should be a great revival among the people of the land, and many should come into this experience. ஆசீர்வாதங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the blessings of, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our God is a God who heareth our prayers. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். God who works more abundantly than we can ask or think. அப்படியே செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். The name of our God alone should be exalted and glorified. அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக, சகலவற்றையும் ஜெயித்தவராக, பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராக நீர் எங்கள் மத்தியிலே எல்லா நிறைவோடு எழுந்தருளி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய ராஜரீகம் எங்கள் மத்தியிலே விளங்க போகிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. Amen. Hallelujah. To begin our time of worship, we will sing Tamil hymn. வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராம் இவர், பராக்கிரமசாலி
வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராகிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராகிவர், பராக்கிரமசாலி இவரே. கனமகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கனமகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உந்தன் ரத்தம் வீடை கட்டினி, உயிர் பலத்தால் எங்கள் வீடை கட்டினி. உந்தன் ரத்தத்தில் நீர் இழந்தருளி, உயிர் பலத்தால் எங்கள் வீடை கட்டினி. சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுத்தோம், உயர் மதிலையும் தாண்டிட வெள்ளடித்தீர். சேனைக்குள் பாய்ந்து ஜெயம் எடுத்தோம், உயர் மதிலையும் தாண்டிட வெள்ளடித்தீர். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராகிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராகிவர், பராக்கிரமசாலி இவரே. கனமகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கனமகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. வல்லமை அதிகாரமுள்ள வார்த்தை, வாய்க்கு அனுப்புகிற காரியம். வல்லமை அதிகாரமுள்ள வார்த்தை, வாய்க்கு அனுப்புகிற காரியம். கேட்கும் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறவைகள் கொடுப்பேன் என்றேன். கேட்கும் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்கிறவைகள் கொடுப்பேன் என்றேன். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராகிவர், பராக்கிரமசாலி இவரே. சேனைகளின் கர்த்தராகிவர், பராக்கிரமசாலி இவரே. கனமகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. கனமகிமை துதி உமக்கே. ஆமென் அல்லேலூயா. உந்தன் தீர்மானத்தால் அழைக்கப்பட்டு உம்மில் அன்பு வைத்த எங்களுக்கு, உந்தன் தீர்மானத்தால் அழைக்கப்பட்டு உம்மில் அன்பு வைத்த எங்களுக்கு, சகலமும் நன்மைக்காய் நடப்பதினால் நாங்கள் சந்தோஷமாய் இன்றன் முன் செல்கிறோம். சகலமும் நன்மைக்காய்
நடப்பதினால் நாங்கள் சந்தோஷமாய் இன்பம் முன் செல்கிறோம். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். தேனிகளின் கர்த்தராகிவர் பராக்கிரமசாலிவரே. தேனிகளின் கர்த்தராகிவர் பராக்கிரமசாலிவரே. கன மகிமை துதியமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதியமக்கே. ஆமென் அல்லேலூயா. ஆதியந்தால் அன்பு கொண்டருக்கும், ஆதி கிரியைகள் செய்வாருக்கும், ஆதியந்தால் அன்பு கொண்டருக்கும், ஆதி கிரியைகள் செய்வாருக்கும் ஆயத்தமாக்கிய நன்மைகளை நாங்கள் ஆயத்தமுள்ளோரை சுதந்தரிப்போம். ஆயத்தமாக்கிய நன்மைகளை நாங்கள் ஆயத்தமுள்ளோரை சுதந்தரிப்போம். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். வாசல்களே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிக்கிறார். சேனைகளின் கர்த்தராகிவர் பராக்கிரமசாலிவரே. சேனைகளின் கர்த்தராகிவர் பராக்கிரமசாலிவரே. கன மகிமை துதியமக்கே. ஆமென் அல்லேலூயா. கன மகிமை துதியமக்கே. ஆமென் அல்லேலூயா. Hallelujah. Let us continue this time of worship by singing Malayalam hymn. കാണുന്ന വിശ്വാസത്താൽ രക്ഷകനെ, സ്നേഹത്താൽ ഇന്നുള്ളം കവിഞ്ഞിടുന്നേ. കാണുന്ന വിശ്വാസത്താൽ രക്ഷകനെ, സ്നേഹത്താൽ ഇന്നുള്ളം കവിഞ്ഞിടുന്നേ. അവനിൻ സംഗീതവും ബലവും, അവനിൻ അഭയഗോപുരവും, അവനെ വാഴ്ത്തി സ്തുതിക്കുന്നു ഞാൻ, അവനെ വാഴ്ത്തി സ്തുതിക്കുന്നു ഞാൻ. നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ. നന്മകളനുദിനം തരുന്നവനേ, നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ. നന്മകളനുദിനം തരുന്നവനേ, സ്നേഹിക്കും മാനിക്കും സേവിച്ചിടും സിയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ. സ്നേഹിക്കും മാനിക്കും സേവിച്ചിടും സിയോനിൽ ഞാൻ
ഞാൻ എത്തിടും വരെ നാഥൻ നൽകിയ രക്ഷ പ്രാപിച്ചതാ മോദത്താൽ നിറഞ്ഞ ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നാഥൻ നൽകിയ രക്ഷ പ്രാപിച്ചതാ മോദത്താൽ നിറഞ്ഞ ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ ശ്രവിക്കുമ്പോൾ ശബ്ദമനുദിനവും പ്രാപിക്കുമ്പോൾ തരും പുനഃശക്തിയും എനിക്കും ഇടരാതെ അവൻ പാതയിൽ എനിക്കും ഇടരാതെ അവൻ പാതയിൽ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനേ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനേ സ്നേഹിക്കും ആനിക്കും സേവിച്ചിടും തീയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ സ്നേഹിക്കും ആനിക്കും സേവിച്ചിടും തീയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ എൻ പ്രിയ യേശുനാഥനൽ പോകവാ എൻ സൗഖ്യദാതാവായി കൂടെയുണ്ട് എൻ പ്രിയ യേശുനാഥനൽ പോകവാ എൻ സൗഖ്യദാതാവായി കൂടെയുണ്ട് അവനിൻ മേളിച്ചവൻ കേട്ടയുമേ ജീവന്റെ ബലവും അവനാകയാ എന്നീരൽ നീങ്ങി ഞാനും ആനന്ദിക്കും എന്നീരൽ നീങ്ങി ഞാനും ആനന്ദിക്കും നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനേ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനേ സ്നേഹിക്കും പാലിക്കും സേവിച്ചിടും തീയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ സ്നേഹിക്കും പാലിക്കും സേവിച്ചിടും തീയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ വിശ്വാസ ശോധനയിൽ താങ്ങിടാതെ വിശ്വാസം ജയമായി നടത്തിയിരുന്നു വിശ്വാസ ശോധനയിൽ താങ്ങിടാതെ വിശ്വാസം ജയമായി നടത്തിയിരുന്നു വിശ്വസ്തരോട് ഞാൻ ചേർന്നു നിന്നു പോരാടുമെന്നും സത്യത്തിനാ വിശ്വസ്തനായി നിത്യം സേവിച്ചിടും വിശ്വസ്തനായി നിത്യം സേവിച്ചിടും നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനേ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനേ സ്നേഹിക്കും പാലിക്കും സേവിച്ചിടും തീയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ സ്നേഹിക്കും പാലിക്കും സേവിച്ചിടും തീയോനിൽ ഞാൻ എത്തിടും വരെ ചുടേറും ഈ യാത്രയതിൽ ചുടേച്ചതേ പ്രിയൻ തണലായുണ്ട് ചുടേറും ഈ യാത്രയതിൽ ചുടേച്ചതേ പ്രിയൻ തണലായുണ്ട് ചുടനിറഞ്ചി വില കൊടുത്ത അടച്ചിടും തൻ തിരുനാമത്തിൽ പ്രാപിക്കും കിരീടവും ആദീനത്തിൽ പ്രാപിക്കും കിരീടവും ആദീനത്തിൽ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മകളനുദിനം തരുന്നവനേ നന്ദിയാൽ നിറഞ്ഞു ഞാൻ സ്തുതിച്ചിടുന്നേ നന്മ
சமகரனுதினம் தருந்தவனே ஸ்நேகிக்கும் ஆணிக்கும் சேவிச்சிடும் தீயரச்சனைத்திடும் வரே ஸ்நேகிக்கும் ஆணிக்கும் சேவிச்சிடும் தீயரச்சனைத்திடும் வரே. Hallelujah. Let us end this time of worship by singing Tamil. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே அருமையாய் இயேசு நமக்களித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில் ஆத்துமாவே என்னோடு உள்ளமே உணர்புத தேவனை ஸ்தோத்திரே ஓங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போ என்னை காத்தாரே கவலைகள் போக்கி கண்ணை துடைத்தார் கருத்துடன் பாடிடுவோம் ஆத்துமாவே என்னோடு உள்ளமே உணர்புத தேவனை ஸ்தோத்திரே ஓங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே படகிலே படுத்து ஒருங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியவை காத்தாரே அல்லேலூயா ஆத்துமாவே என்னோடு உள்ளமே உணர்புத தேவனை ஸ்தோத்திரே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே யோர்தானை கடந்தோம் அவர் மேலத்தான் எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியா இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம் ஆத்துமாவே என்னோடு உள்ளமே உணர்புத தேவனை ஸ்தோத்திரே பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே பரிசுத்தவான்கள் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரமாய் முடிகிறதே விழிப்புடன் கோடி தரித்திருப்போம் விரைந்தவர் வந்திடுவார் ஆத்துமாவே என்னோடு உள்ளமே உணர்புத தேவனை ஸ்தோத்திரே
யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமாவே என்னோடு உள்ளதே, உன்னற்புத தேவரேசுவே பொங்கிடுதே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமாவே என்னோடு உள்ளதே, உன்னற்புத தேவரேசுவே பொங்கிடுதே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா பொங்கிடுதே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. ஆத்துமாவே என்னோடு உள்ளதே, உன்னற்புத தேவரேசுவே பொங்கிடுதே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா 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 பொங்கிடுதே என் உள்ளத்திலே, பேரன்பின் பெருவெள்ளமே. Having a time to really allow the Holy Spirit to work in us to transform our lives. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுத்து அவர் நமக்குள் வந்து கிரியை செய்து நம்மை மறுரூபமாக்கும்படியாக அவருக்கு நாம் நேரம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Why? Because we are having this gathering to prepare us for the rapture. இப்படிப்பட்ட கூடுகை நாம் இப்படி கூடி வந்திருக்கிறது எதற்காக என்றால் நாம் எப்படியாகிலும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான். It may be now that Jesus may appear. இப்பொழுது கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரலாம். That is why we are yearning, longing for a transformation. ஆகையால் ஒரு மறுரூபத்துக்காக நாம் தவிக்கிறோம், அதற்காக நாம் ஏங்குகிறோம். Oh, is there that cry from within you? Are you able to, is a cry from within you for that transformation, or are you crying for something else? நீங்கள் உங்களுக்குள் ஒரு மறுரூபத்துக்காக தவித்து அழக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா, அல்லது மற்ற ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் உங்களுக்குள்ளே அழுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? If your cry is for transformation, then you will be bursting out in tongues. நீங்கள் ஒருவேளை மறுரூபத்துக்காக கதறுகிறவர்களாக அழுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்நிய பாஷைகளில் சத்தமாய் பேசுவீர்கள். Because you want the Holy Spirit to make you ready for the rapture. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கர்த்தருடைய வருகை நாளுக்கென்று ஆயத்தப்படுத்த
அப்படியாக நீங்கள் உங்களை அவருக்கென்று ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாய் Holy இருப்பீர்கள். Spirit is groaning within. He wants to groan within us, or he wants to pray within us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறார். Those getting ready for the redemption of their body, for the rapture, they are praying, groaning or praying so great a prayer. அவர் நமக்குள் இருந்து நாம் எப்படியாகிலும் அந்த வருகையில நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும்படியாக அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று அவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். Amen. So we who are the church who are getting ready for the rapture, we won't keep quiet. ஆகையினால் சபையாய் இருக்கிற நாம், கர்த்தருடைய வருகை நாளுக்கென்று ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நாம் இப்பொழுது அமைதியாய் இருக்க கூடாது. We who have received the first fruits of the Spirit, we groan within us. நாம் நமக்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்களாய் இருக்கிற நாம் நமக்குள் இருந்து தவிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். That means we pray. Groaning means we pray fervently. நாம் தவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அதனுடைய அர்த்தம் நாம் நமக்குள்ளே ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோம். Amen. This is not the time to keep quiet. இது அமைதியா இருக்க வேண்டிய நேரம் அல்ல. It's the time to allow the Holy Spirit to transform us. இந்த நேரம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபமாக்கும்படியாய் அவரை நமக்குள்ள அனுமதிக்கிற நேரம். If that is your cry, you won't be quiet. இப்படிப்பட்ட தவிப்பு உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் அமைதியா இருக்கவே மாட்டீர்கள். Hallelujah. Let us cry to the Lord. இப்படி நாம் தேவனை நோக்கி கதறுவோமாக. Let the Holy Spirit make us ready to meet Jesus. பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தப்படுத்துவாராக. Nobody is going to stop you. Nobody will stop you. Speak in tongues. ஒரு காலம் அமைதியா இருக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளில் பேசுவோமாக. The Lord Jesus said, the gates of hell will not prevail against his church. கர்த்தராகிய இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை என்று. For that he said that he is the rock, he is the Christ, the anointed one. அவர்தான் கன்மலை, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். The gates of hell shall not prevail against church if we are built upon Christ, the anointed one. நாம் கிறிஸ்து என்கிறதான அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல், அந்த கன்மலை மேல் நாம் கட்டப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால் பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. Whatever may come against us, எந்த சக்திகள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும், that is why we need that anointing. அதற்காக தான் அந்த அபிஷேகம் நமக்கு அவசியமா இருக்கிறது. When it be the world or worldliness or spirits of backsliding or whatever that is against the truth, it will not prevail against you. உலகமோ லௌகிகமோ பின்மாற்றத்தின் ஆவியோ எப்படிப்பட்ட சக்திகளா இருந்தாலும் நம்முடைய சத்தியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த வல்லமைகளா இருந்தாலும் அது நம்மை மேற்கொள்வதில்லை. You need Christ, the anointed one. You need to be built on him. நாம் கிறிஸ்து என்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல், அந்த கன்மலை மேல் நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். Amen. If you believe now, he says, I will build my church upon this rock. இந்த அபிஷேகம் உங்களுக்கு வேண்டுமானால் அவர் சொல்லுகிறார், நான் என் சபையை இந்த கன்மலை மேல் கட்டுவேன். The gates of hell will not prevail against my church. பாதாளத்தின் வாசல்கள் என் சபையை மேற்கொள்வது இல்லை என்று அவர் சொல்லுகிறார். Especially at this particular time. விசேஷமாக இந்த குறிப்பிட்ட நேரத்தில் Give room for the anointing. நீங்கள் அபிஷேகத்துக்கு இடம் கொடுங்கள். Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். Amen.
Hallelujah, hallelujah. Amen. As you know, these are the days when the whole world is being tossed and shaken. நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நாட்கள் முழு உலகமும் பயந்து நடுங்கிக் கொண்டு அசைந்து கொண்டிருக்கிறதான ஒரு நாட்கள். Why? Because they don't know what Jesus did on the cross. ஏனென்றால் இயேசு சிலுவையில் என்ன செய்தார் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். Now we are going to claim that work which Jesus did on the cross. நாம் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு சிலுவையில் நமக்காய் செய்தவைகளை நாம் உரிமை பாராட்ட போகிறோம். All you need to do is listen to this and believe it and claim it. நாம் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளை கவனித்து அவைகளை நாம் உரிமை பாராட்ட போகிறோம். We are going to claim what Jesus did on the cross. நாம் கர்த்தராகிய இயேசு நமக்காக சிலுவையில் என்ன செய்தார் என்பதை நாம் உரிமை பாராட்ட போகிறோம். Whatever is happening to the world cannot come near us. உலகத்தில் சம்பவித்துக் கொண்டிருக்கிற எதுவும் நம்மை கிட்டி நெருங்க முடியாது. It can stop the world, but the devil cannot stop us. அப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தை ஒருவேளை நிறுத்தலாம், ஆனால் பிசாசால் சாத்தானால் நம்மை ஒருபோதும் நிறுத்த முடியாது. What does the word of God say? கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது? Jesus has spoiled all the principalities and powers of Satan there on the cross. பிசாசின் எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையில் இயேசு உரிந்து கொண்டார். These principalities and powers of these ruling spirits that try to influence the countries, the states, the districts and try to bring what they want, the evil spirits. இந்த பிசாசினுடைய வல்லமைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அந்தகாரத்தின் சக்திகள் இவைகள் எல்லாம் உலகத்தை, நாடுகளை, தேசங்களை, மாவட்டங்களை, மாநிலங்களை ஆளுகை செய்யக்கூடியதா இருக்கிறது. These are the evil spirits. இவைகள் எல்லாம் பொல்லாத ஆவிகள். Jesus has fully disarmed Satan, who is the head of the principalities and powers, and he has fully disarmed the principalities and powers also. And கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே அவனுடைய பிசாசையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்தது மட்டுமல்லாமல் அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கூட அவர் அழித்து போட்டார். He has disarmed them fully. அவைகளை முற்றிலும் சிலுவையில் அவர் அழித்து போட்டார். உரிந்து கொண்டார். அவர் உரிந்து கொண்டார். He has put them to open shame by defeating them on the cross. அவைகள் எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டு அவைகளை அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வெளியரங்கமான கோலமாக்கி, அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். So he triumphed over them in the cross. அவைகள் மேல் சிலுவையில் அவர் ஜெயம் எடுத்தார். How did he triumph over Satan and the principalities and powers and all these demons on the cross? எப்படி அவர் சிலுவையில் பிசாசையும் அவனுக்கு உண்டான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சிலுவையின் மேல் எவ்விதமாக அவர் வெற்றி சிறந்தார்? Through it is written, through his death he destroyed the devil who had the power of death. நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை ஜெயித்தார், அழித்தார் என்று. When the word of God says destroyed, it means he has made him powerless. கர்த்தருடைய வசனம் அவனை அவர் அழித்தார் என்று சொல்லும் பொழுது அவனை செயல் வல்லமை அற்றவனாய் மாற்றினார் என்று நமக்கு அறிவிக்கிறது. And according to the promise, God said in the Garden of Eden to Satan, the seed of the woman shall bruise the head. On the cross of Calvary, Jesus crushed the head of Satan. ஏதேன் தோட்டத்திலே பிதாவாகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஸ்திரீயின் வித்து உன்னுடைய தலையை நசுக்குவார் என்கிறதான வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தராகிய இயேசு அவனுடைய தலையை சிலுவையிலே நசுக்கினார். Through his death he crushed the head of Satan. அவர் தம்முடைய மரணத்தினால் சாத்தானுடைய தலையை சிலுவையில் நசுக்கினார். Head means no more wisdom, no more power, no more authority. தலை என்றால் அவனுக்கு இனிமேல் ஞானம் இல்லை, இனிமேல் அதிகாரம் இல்லை, இனிமேல் வல்லமை இல்லை என்று நமக்கு விளங்குகிறது. When you claim that he has no wisdom or power and authority to work against you, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, அதாவது அவனுக்கு இனி ஞானம் இல்லை, அவனுக்கு இனி அதிகாரம் இல்லை, அவனுக்கு இனி வல்லமை இல்லை என்பதை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது, if you claim that Jesus crushed his head, இயேசு அவனுடைய தலையை நசுக்கி விட்டார் என்கிற வார்த்தையை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது, that means he will have no wisdom, power and authority to work against you. அதாவது அவனுக்கு இனிமேல் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்வதற்கு அவனிடத்தில் ஞானம் இல்லை, வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை. Then he triumphed over them in the cross. Not only in the cross, in the resurrection. அதற்கு பின்பு இயேசு சிலுவையில் மாத்திரமல்ல உயிர்த்தெழுதலின் மூலமாகவும் அவனை முற்றிலும் ஜெயித்தார். He arose by the mighty power of God. அவர் பிதாவின் வல்லமையினால் அவர் உயிரோடு எழும்பினார். Seated to the right hand of God. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். Jesus is Lord. இயேசுவே ஆண்டவர். Now as we pray this prayer, we are claiming Jesus is the Lord of hosts.
நாம் இப்பொழுது இந்த ஜெபம் ஜெபிக்கும் பொழுது இயேசுவை சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தில் அவர் உரிமை பாராட்ட He's போகிறோம். got a name above all. He's exalted far above all the angels. அவருடைய நாமம் எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லா தேவ தூதர்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. He's got a name above every authority in this world and in the world to come. இந்த உலகத்திலும் இனி வரப்போகிற உலகத்திலும் இருக்கிற எல்லா அதிகாரத்திற்கும் மேலான நாமத்தை அவர் சுதந்தரித்துக் கொண்டார். When he commands, the authorities have to do what he says. அவர் தன்னுடைய வல்லமையினால் அதிகாரங்களுக்கு கட்டளையிடும் பொழுது அவைகள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். Even the earthly authorities. இந்த பூமியில் இருக்கிற அதிகாரங்களும் கூட. Then all things are put under his feet when he arose from the dead. அவர் மரணத்தில் இருந்து மரித்தோரில் இருந்து அவர் உயிரோடு எழும்பின பொழுது எல்லாம் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. That is, Satan is and all these demons are forever crushed under his feet. பிசாசும் அவனுடைய எல்லா அதிகாரங்களும் துரைத்தனங்களும் அவருடைய பாதங்களுக்கு கீழாக என்றென்றைக்குமாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. So when you claim this, ஆகையினால் இதை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது the exceeding greatness of his power will work in you as you believe this. அவருடைய பயங்கரமான மகத்துவமான வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். When you believe this and claim it, the power of God will come upon you, the exceeding greatness of his power. இதை நீங்கள் விசுவாசித்து இந்த வார்த்தையை நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுது அவருடைய வார்த்தையில் இருக்கிறதான வல்லமை மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக அந்த வல்லமை உங்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Now the God of peace through that anointing will bruise Satan and all these principalities and powers that is causing all these hindrances for these meetings. He will bruise those demons under our feet right now. இப்பொழுது நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த கூட்டங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான தடை செய்கிறதான வல்லமைகள் எல்லா பிசாசினுடைய சக்திகளும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ் அவர் கொண்டு வருவார். Shall we pray for that? நாம் அதற்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். You claim that Jesus is the Lord of hosts. இயேசுவே சேனைகளின் கர்த்தர் என்று நாம் உரிமை He பாராட்டுவோம். is there at the right hand of the Father. அவர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். He has already destroyed Satan and his principalities and powers through his death. அவர் ஏற்கனவே தன்னுடைய மரணத்தின் மூலமாக பிசாசையும் அவருடைய துரைத்தனங்களையும் அவருடைய அதிகாரங்களையும் ஏற்கனவே அவர் அழித்து He போட்டிருக்கிறார். has fully disarmed them and destroyed them. அவைகளை முற்றிலுமாக உரிந்து கொண்டு அவைகளை அழித்து போட்டார். Satan's head is crushed. அவனுடைய தலை பிசாசுனுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. On the cross of Calvary. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மேல். You say that against Satan in Jesus' name. அந்த வார்த்தையை நீங்கள் பிசாசுக்கு விரோதமாக சொல்லுங்கள். Tell in Jesus' name your head is crushed on Calvary. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை பிசாசை பார்த்து சொல்லுங்கள். உன்னுடைய தலை ஏற்கனவே சிலுவையில் நசுக்கப்பட்டு விட்டது. By the resurrection Jesus crushed you forever under his feet. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினால் அவர் உன்னுடைய தலையை என்றென்றைக்குமாய் நசுக்கி விட்டார் என்று சொல்லுங்கள். You claim it right now. அதை உரிமை பாராட்டுங்கள் இப்பொழுது. Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுவோமாக. Amen. Now you have claimed and told Satan his head is crushed. Jesus triumphed over him in his resurrection by the mighty power of God. Forever he is crushed under the feet of Jesus. நாம் இப்பொழுது பிசாசை பார்த்து தைரியமா சொல்லிவிட்டோம். உன்னுடைய தலை நசுக்கப்பட்டு விட்டது. அவர் தம்முடைய மரணத்தினால் தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் உன்னை என்றென்றைக்கும் அவர் வெற்றி சிறந்தார் என்று நாம் சொல்லிவிட்டோம். Now we are going to get the anointing ourselves. இதற்கு பிற்பாடு நமக்குள்ள ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக் Now கொள்கிறோம். the God of peace is going to bruise Satan under our feet. இப்பொழுது சமாதானத்தின் தேவன் நம்முடைய கால்களின் கீழ் சாத்தானை நசுக்க போகிறார். Speak in tongues. அந்நிய பாஷைகளில் பேசுவோம். Amen.
Yes, it is done. ஆம், அது அப்படியே ஆயிற்று. By the exceeding greatness of his power, the God of peace has bruised Satan, his principalities and powers, and all the demons that are hindering these gatherings here and all over the world, and crushed them under our feet. Shall we praise God? கர்த்தராகிய இயேசு மகா மேன்மை மகத்துவமானவருடைய வல்லமையின்படி இந்த கூட்டங்களுக்கு விரோதமாக இதே போல எங்கெல்லாம் கூட்டங்கள் நடத்தப்படுகிறதோ அவைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதான தடைகளை அவர் நிர்மூலமாக்கி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah! Praise thee! Amen! Amen! Hallelujah! Hallelujah! Jesus is the Lord of hosts. He fights all our battles and gives us victory over all the hosts of the enemy. They are all defeated before him. Shall we praise him? இயேசுவே சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருந்து எல்லா சாத்தானுடைய சகல சேனைகளையும் நிர்மூலமாக்கி நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Amen. Hallelujah. 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 Amen. Let us pray. பரிசுத்தம் இரக்கமுள்ள நல்ல இயேசுவே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தாவே கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற மகா பெரிய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக, உம்முடைய தயவுள்ள கரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாக தேவ சமூகம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடி நாள் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தாவே பாடி துதிக்கவும், ஆண்டவரே ஆவியின் வல்லமையினால் நிரப்படவும், அந்த மரணத்துக்கு அதிகாரி பிசாசான வல்லமையை அந்த மரணத்தினால் அழிக்கவும் ஒவ்வொருவருக்கும் அபிஷேகத்தினால் வல்லமையினாலே கர்த்தருடைய ஆவியான வேலையில் நிரப்பினபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அந்த வேலையில தேவனே உம்முடைய வல்லமுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பேசக்கூடிய தாசரகத்தை வல்லமையாக எடுத்து பாவிக்க முடியாது செவிக்கிறோம். இந்த வேலையில கர்த்தாவே உம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தைகளை சிங்காசனத்திலிருந்து தேவனே எங்களோடு நீர் பேச முடியாது செவிக்கிறோம். தேவரே ஸ்தோத்திரம். யார் யார் என்ன நிலவரங்களோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள் கர்த்தாவே, எந்த இடத்தோடு போகும்போது ஒரு விடுதலையோடு, ஒரு சமாதானத்தோடு, ஒரு இளைப்பாறுதலோடு கடந்து செல்லும்படியாக வல்லமுள்ள வார்த்தையை தாவே இந்த வேளையில எங்களுக்கு அனுப்பி தரப்போறபடி நாள் நன்றியோடு துதிக்கிறோம். உமது ஆசீர்வாதங்களை வல்லமையாக எடுத்து பாவிக்க முடியாது செபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ச்சியா தேவ சமூகத்தில் எங்களை மறித்துக் கொள்ளும். எல்லா கணக்கு மகிமையெல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen.